அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, ஷஅபான் மாதத்தில் இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சடங்கான இரவு தான் பராத் இரவு. பராத் இரவு அப்படிங்கிற ஒரு இரவ அல்லாஹ்வோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ காட்டித் தரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத் இரவு என்ற பெயரால சிறப்பான எந்த ஒரு வணக்கங்களையும் செய்யல. குறிப்பாக 3 யாசின் ஓத வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவே இல்லை. அதாவது ஒரு யாசின் ஓதுனா பாவ மன்னிப்பு பெறுவதற்கும், 2வது யாசின் ஓதுனா விசாலமான ரிஸ்க் பெறுவதற்கும், 3வது யாசின் ஓதுனா நீண்ட ஆயுள பெறுவதற்கும் நீங்க 3 யாசினை ஓதிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஓதுனதும் கிடையாது. இதே போல அவங்க பராத் இரவுல குர்ஆன் இறங்குனது அப்படிங்கிறதுக்கோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுல தான் கபர் ஜியாரத் செய்ய போனாங்க அப்படிங்கிறதுக்கோ பலகீனமான செய்தி இருக்கு. பலமான செய்தி கூட கிடையாது. அதனுடைய ஹதீஸ் தலங்களை எல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுறாங்க. பலகீனமான செய்திகள் இருக்கே தவிர பலமான செய்திகள் இல்ல. ஆனா இந்த 3 யாசின் ஓதுறதுக்கு சுத்தமான எந்த செய்தியுமே கிடையாது. அதனால அன்பானவர்களே, பராத் இரவு அப்படிங்கிற ஒரு இரவு கிடையாது. அதே போல அந்த இரவுகள்ல 3 யாசின் ஓதணுன்றது எந்த விதமான அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள். நன்மை என்ற பெயரில மார்க்கம் காட்டித் தராத ஒரு பிதஅத்தான செயலை செய்து, அதன் மூலமாக நம்முடைய பாவக் கணக்கில் ஏதேனும் சேர்த்து விட வேண்டாம். நன்மை என்ற பெயரில் செய்யக்கூடிய அந்த செயல் அல்லாஹ்வால் மறுக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு செயலை செய்கிறாரோ, அது நம்முடைய மார்க்கத்தில் காட்டித்தராத செயலை எவர் செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னும் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ பராத் இரவு என்ற பெயரால் நடக்கக்கூடிய, மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த பிதஅத்தான இந்த நூதன அனுஷ்டானத்துல யாரும் பங்கு பெறாதீங்க. அதை தவிர்த்துக்கங்க. நன்மை என்ற பெயரால் தீமையை சம்பாதிச்சிடாதீங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.